டெபு ஃபிலிமில் வந்து டு டேக் திஸ் சேலஞ்ச் இஸ் நாட் ஈஸி. பட் ரொம்ப ஈஸியாக இஸ் டன் இட்ன்றது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இட்ஸ் a difficult thing to handle too many emotions in one film. படம் பார்த்த பிறகு கூட கிளைமேக்ஸ் யாரும் சொல்ல வேண்டாம்னு இப்பயும் நான் கேட்டுக்கிறேன். அப்போ அந்த காதெல்லாம் ஒரு பாட்டு வரும்போது நான் அப்படி டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன்னு அப்பா சொன்னார். ஸோ அப்பா வந்து ஒன்ஸ் மோர் எனக்காக போட்டார். அப்போத்துலேருந்தே சரத் சார் மேலே எனக்கு ஒரு சின்ன ஒரு எஃபெக்ஷன் பாட்டு. பாசிட்டிவ் ரோலாக பண்ணேன் கன்சிடர் பண்ண. ஸோ அது வந்து காப் பண்ணேன். எங்கள் அப்பா வந்து நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொன்னாங்க. ஐ ஃபெல்ட் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. சென்டிமெண்ட் மாதிரி ஒரு ஆமாம், இது வந்து ஒரு போலீஸாக நடிச்சுட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் கனவு நான் வந்து இது பண்ணிட்டேன் அந்த மாதிரி வந்துடுச்சு. பொலிட்டிக்கல் மூவ் வரும்போது தமிழ்நாடுடைய கல்ச்சரில், பொலிட்டிக்கல் கல்ச்சரில் அப்போ வந்து என்னால் திங்க் பண்ண முடியாத அளவுக்கு அரசியலும் உட்புகுந்திருந்தது எனக்கு தெரியாது. இப்போ நான் வந்து அந்த ஸ்டாண்ட் ஒன்று எடுத்த பிறகு அதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தவங்கெல்லாம் என் படம் பார்க்க மாட்டாங்க. Hi, welcome to Cinema Express. Today we have Hitlist படத்தோட ஆக்டர்ஸ் விஜய் கணேஷ்கா அவர்கள் டெபியூ ஆறாரு. அண்ட் of course நம்மளுடைய சரத்குமார் சார் இருக்காரு இன்னைக்கு. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. சூரிய வம்சம் வந்தப்போ ஐ திங்க் உங்களுக்கு 2 years இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1 year தானா? ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட ஒரு 5-6 years ஆனப்போ தான் நீங்கள் அந்த படத்தை பார்த்து புரிஞ்சிருப்பீங்க. சினிமாவுக்கு வரணும் அப்படின்ற அந்த ஒரு டெசிஷன் எடுத்தப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெபியூ சரத்குமார் சாரோட பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா இருந்துச்சா மைண்டில்? அது ட்ரீம் ஐடியா? அஃப்கோர்ஸ் அது ஒரு டெஃபினெட்லி ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான். ஏன்னா தேட்டரில் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் சூரியவம்சம் தான். நான் 1 year old. எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த காதெல்லாம் ஒரு பாட்டு வரும்போது நான் அப்படி டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன்னு அப்பா சொன்னார். ஸோ அப்பா வந்து ஒன்ஸ் மோர் எனக்காக போட்டார். அப்போத்துலேருந்தே சரத் சார் மேலே எனக்கு ஒரு சின்ன ஒரு எஃபெக்ஷன், ஒரு பாசம் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து அதான் சின்ராஸ் வந்து இன்னைக்கு ஏசிபி யாழ்வேந்தனாக நடிக்கிறது வந்து இட்ஸ் ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான். ஐ நெவர் ஃபர்கெட் இட். ஸோ வரிசையாக காப்ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கஸ்டடியிலேயே இருக்கிற கேரக்டர், இப்போ அப்புறம் பரம்பொருளில் வந்த கேரக்டர் மைத்ரீன், இவங்களாம் கொஞ்சம் கிரே ஷேடோடையும், லோகநாதன் வந்து போர் தொழிலில் இருந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் சீரியஸ் பட் வெரி சின்சியர் காப் அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்தில் யாழ்வேந்தன் இப்படியே சார் இப்படி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் நான் காப்ரோல்ஸ் ப்ளே பண்ணுறீங்க. பட் யா, ஸோ இந்த படத்தில் யாழ்வேந்தன் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? வாட் இஸ் டிஃப்ரெண்ட் அபவுட் யாழ்வேந்தன் த காப்? இல்லை, பேசிக்காக வந்து போர் தொழில் பண்ணும் போதே லாட் ஆஃப் மூவிஸ் ஒரு த்ரில்லர்ஸ், ஒரு எல்லாமே த்ரில்லர் ஜானருக்கு போயிட்டாங்க. நிறைய படங்கள் வந்து த்ரில்லர்ஸ் வந்து ரன் பண்ணி நல்லா ஓடுதுன்னு சொன்னோன்னே எவ்ரிபடி இஸ் அட்டெம்ப்டிங் டு த்ரில்லர்ஸ். அந்த த்ரில்லர்ஸ்ன்னு வரும்போது, இன்வெஸ்டிகேஷன் வரும்போது சரி சரத் சார் நடித்தா நல்லா இருக்குமேன்னு வந்தது தான் காப் ரோல்ஸாக படம். கண்டினியூஸாக ஐ நெவர் டூ காப் ரோல்ஸ் கண்டினியூஸ்லி திஸ். அது போர் தொழில் பண்ணேன், பரம்பொருள் பண்ணேன், அப்புறம் ஹிட்லிஸ்ட் காப் ரோல் வந்து முதல்ல சொல்லும் போதே சரி ரவிக்குமார் சார் அண்ட் விக்ரமன் அண்ட் தென் இஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்டும் போது ஐ வாஸ் ஹாப்பி. திருப்பி காப் ரோலாக நினைக்கும் போது அதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொடுக்க முடியுமான்னு பார்த்தேன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கூட இது ரியல் ட்ரூ காப், அது ஒரு பெரிய கேரக்டரைசேஷன்ஸுக்கு இல்லை, ஒரு சின்சியர் காப், அவ்வளோதான். வேறு போர் தொழிலில் வந்து கை இஸ் காட் அ பாஸ்ட்ன்றது காமிச்சிருப்போம், அதுக்கு ப்ளே பண்ணியிருப்பேன். அண்ட் வெரி ரிசர்வ்ட் கை அண்ட் ஹி டசன்ட் லைக் எனிபடி டாக்கிங் டூ மச் டு ஹிம், அந்த மாதிரி இருந்தது. பரம்பொருள் வந்து ஒரு கரப்ட் கை பட் இஸ் காட் அ ரீசன் ஃபார் தேட்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு காமெடி கலந்த ஒரு பிளாக் காமெடி மாதிரி அந்த படம் அது பண்ணேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த கிரிமினல் கௌதம் கார்த்திக் பண்ணுறது வந்து தேர் அகெயின் தேர் இஸ் ஒரு இமோஷனல் பேக் ட்ராப்பில் இருக்கிற காப் இஸ் கோயிங் டு கெட் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ். அதுக்குள்ளே ஒரே ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குது, முடிக்கணும்னு பார்க்குற ஒரு ஸ்டோரி தான் கிரிமினல் கௌதம் கார்த்திக். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே பேசிக்கலி, வேர் இஸ் டெபுயிங் வித் அ வெரி ஹெவி சப்ஜெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டெபு ஃபிலிமில் வந்து டு டேக் திஸ் சேலஞ்ச் இஸ் நாட் ஈஸி. பட் ரொம்ப ஈஸியாக இஸ் டன் இட்ன்றது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இட்ஸ் a difficult thing to handle too many emotions in one film. ஒரு லவ், ஒரு காலேஜ் கோயிங் கிட், 4 சாங் இருந்தது, 2 ஃபைட் ஏதோ பண்ணார், இமோஷன், பெண்ணை அடைவதற்கு வந்து பிரச்சனை, இதெல்லாம் இருக்குது. ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கலாம். பட் டேக் அ சீரியஸ் கைண்ட் ஆஃப் அ ரோல் இஸ் அ சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் ஐ திங்க் இஸ் அக்செப்டட் வெல். அதுதான் நான் சொல்லணும். ஸோ என்னுடைய கேரக்டர் இஸ் கெட்டிங், அந்த கேரக்டர் வந்து when I meet him, sympathizing with him, my wife is recommending this case, சரி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டு ட்ராவல் பண்ண ஐ கெட் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். வேற மை ஹெட்டிங் தெரியாத ஒரு சூழல். இவன் என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லி இவன் நம்ம இல்லை, எனக்கு எந்த இடத்துலையும் டவுட்டு கிடையாது, எல்லாம் கெட்டவனா. பட் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் என்ன இந்த ட்ராவல், வாட் இஸ் ஹேப்பனிங், ஒய் இஸ் பீங் த்ரெட்டன் பை சம்படி,
இதுதான் கதை. ஐ டோன்ட் வாண்ட் டு டீப் இன் சப்ஜெக்ட். ஏன்னா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். படம் பார்த்த பிறகு கூட கிளைமேக்ஸ் யாரும் சொல்ல வேண்டாம்னு இப்பயும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜானரில் இட்ஸ் வெரி சீரியஸ் கைண்ட் ஆஃப் அ காப். பேசிக்கலி ஒரு காப் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஒரு இன்வெஸ்டிகேஷன், யூ வாண்ட்ஸ் டு கிராக் த கேஸ். அந்த மாதிரி ஒரு காப் ரோல் தான் எனக்கு. அண்ட் விச் இஸ் காட் இஸ் கமர்ஷியல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டு. சில பேர் கேட்பாங்க, இல்லை ஃபைட் பண்ணுறீங்களா சார்னு கேட்பாங்க, ஃபைட் இருக்கா சார்னு கேட்பாங்க. அது ட்ரெய்லர்லேயே கொஞ்சம் இருந்துச்சு, சேஸ் சீக்வன்ஸ்லாம் பார்த்தேன். ஆமாம், அதெல்லாம். ஸோ அதனால் பேசிக்காக எவ்ரிதிங் இருக்குது. ஸோ ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட், ஆக்டிங் ஸ்கோப், பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்னா சித்தாராஸ் பேக் ஒர்க்கிங் அகேன் இன் திஸ் மூவி. அண்ட் கணேஷ் அண்ட் எவ்ரிபடி, சமுத்திரகனி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், கௌதம் சார், and everybody have done the job very well. சார் சொன்ன மாதிரி இமோஷனல் டுவர்ட்ஸ் எண்டு சில இமோஷனல் சீன்ஸ்லாம் சமுத்திரகனிலாம் உண்மையிலேயே அழகாக வந்துடும் அந்த மாதிரி. அண்ட் ஒரு ஃபிலிம், ஒரு த்ரில்லர், அண்ட் இட்ஸ் காட் லாட் ஆஃப் எமோஷன்ஸ். அண்ட் தென் அந்த எதுக்காக இந்த ஹோல் திங் தட் ஹேப்பன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ஸ், கதையை நான் சொல்ல விரும்பவில்லை. வாட் எவர் ஹேப்பன்ஸ், இந்த படம் நடந்ததுக்கு ஒரு சோஷியல் காஸ் வச்சுருந்தாங்க. அந்த சோஷியல் காஸ், தட் மெசேஜ் வாஸ் ஸோ டீப் அண்ட் விச் இல் டெஃபினெட்லி இது வந்து நடந்திருக்கும் ஒரு வாழ்க்கையிலையும். நிச்சயமாக இதை சந்திச்சிருப்பாங்க அந்த பீரியடில். அதை வந்து சுட்டி காட்டுகின்ற ஒரு நல்ல ஒரு படம். அண்ட் சூரிய கதிர் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் அலாங் வித் கார்த்திக் அண்ட் கேமரா. எல்லாருமே ஜென்ரலாக டீம் ஒர்க்குன்னு சொல்லலாம். தே ஹவ் டன் அ குட் ஜாப்னு சொல்லலாம். ரைட். ஐ வாண்ட் டு கம் பேக். இந்த காப்ஸ் பற்றி இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இது ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் இட் அஸ் அ பாசிபிலிட்டி. இப்போ இந்த ஹிட்லிஸ்ட்ன்ற படமே வந்து உங்களோட 90ஸ்ல அந்த மாதிரி எடுத்திருந்தா, நீங்கள் கனிஷ்காவோட ரோல் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ரோல் யார் ப்ளே பண்ணால் கரெக்டாக இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கள் காப்புக்கா? அப்போ யார் வந்து ரீடிங் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்க காப்போட. பட் ஒரு இமேஜினேஷனுக்காக லைக் ஹூ வுட் யூ ஹேவ் வாண்டட் டு உங்க கூட ஏன்னா அப்போ தான் உங்களுடைய அப் அண்ட் கம்மிங் இயர்ஸ். ஸோ அப்போ வந்து உங்க கூட இவங்க நடிச்சிருந்தா இப்போ இவர் சொன்னார்ல இட்ஸ் மை லைக் மை ட்ரீம் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு அப்போ அந்த ஒரு ட்ரீம்னா அது யாராக இருந்திருக்கும்? இல்லை, அப்போ இந்த கேரக்டர்னு சொல்லும் போது there are so many heroes would have been suited. நான் அப்போ வந்து யார் வந்து இன்னும் கொஞ்சம் இங்கே வந்து ஒரு சீனியர் காப் இஸ் ரிக்வயர்ட். கணேஷ் இஸ் ஒரு காய் கைண்ட் ஆஃப் அ கேரக்டர், வெரி சாஃப்ட் கை. அண்ட் தெர் இஸ் சம் இஷ்யூ வித் மதர் எல்லாம் வந்து இருக்காங்க, ஒரு கிட்னாப்பர்ஸ் இன்வால்வ். அந்த மாதிரி ஒரு பையன் was not able to fight the system. He comes to a cop. அங்கே தான் அடுத்தது சட்டத்தில் படி என்ன பண்ணலாம், என்னை வந்து காப்பாற்றுறது ஒரு போலீஸ்ட்டு போகணுன்றது வந்தாச்சு. அப்படி நான் போலீஸ்ட்டு போகணுன்னா அந்த மாதிரி நான் இருந்தேன்னா அன்றைக்கி வந்து சீனியர் பார்த்தா வேறு யார் இருந்திருப்பா அப்படின்னு பார்க்கும்போது ஐ டு திங்க் ஆஃப் சம் கேரக்டர் which I don't immediately இவர் நடிச்சுன்னா நல்லா இருக்குன்னு பாயிண்ட்டுக்கு வரல. என் கான்டெம்பரரிஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்கள போய் என் கூட இப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் நல்லா இருந்திருக்காது. ஸோ சம்மன் சீனியர் டு யூ தான், ரொம்ப சீனியராக இருந்தால் தான் பண்ணியிருக்க முடியும். கமிங் பேக் டு யூ, எல்லாருமே இப்போ அப்பா உங்கள் அப்பா வந்து நல்ல வெட்டரன் டைரக்டர். ஸோ ஜென்ரலாக வந்து அப்பா அந்த மாதிரி அப்படின்னா எல்லாருமே அந்த பாத்தில் போகணுன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, இல்லாட்டி ரொம்ப டிஃப்ளெக்ட் பண்ணி எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியே வேண்டான்னு வெளியில் போகிறவங்க இருப்பாங்க. ஆக்டிங் தான் அப்படி நமக்கு செட் ஆகும், டைரக்ஷன்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது வந்து எப்போ உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி வந்துச்சு லைஃப்பில்? சின்ன வயசுலேருந்தே ஐ டூ அ லாட் ஆஃப் ஸ்டேஜ் ஷோஸ் அண்ட் கல்ச்சரல்ஸ் இந்த மாதிரி நிறைய போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ அப்போ ஆடியன்ஸ் முன்னாடி ஒன்று பண்ணும்போது ஒரு தனி ஒரு ஹை கிடச்சிது எனக்கு. ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ வாண்ட் டு டூ, பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அப்படின்னு சொல்லி. நாட் பிஹைண்ட். யா, நாட் பிஹைண்ட். பட் தோ ஐ டூ ஹாவ் லைக் ஐடியாஸ் whenever like here and there I write like whatever I get in mind I write. But to be a director I think it needs a huge level of maturity. இப்போ நான் ஷார்ட்டில் இருக்கும் போதே ஐசி சரத் சார் வந்து இந்த ஸ்டெடி கேமில் இப்படி மூவ்மெண்ட்டோடு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், இது வந்து நீங்கள் அப்படியே ஸ்டாட்டிக்காக வச்சுக்காதீங்க. It gives a lot of advice and inputs which is really helpful. நான் படம் பார்க்கும்போது I know a lot of scenes that sir has given inputs to and that has come out well. Right. So அந்த மாதிரி தான் எனக்கு to be a director it takes huge level of maturity. As an actor I feel like I can express myself. So அதனால தான் ஆக்டிங்ன்ற ஒரு decision. Okay. Yeah. So coming back to the cop அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட், ஐ திங்க் யூ வர் சப்போஸ் டு ஃபஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸராக தான் ஆகிறதா இருந்தீங்க. அதுக்கப்புறம் மாறி சினிமாக்குள்ளே வந்திருக்கீங்க. சினிமாலேயும் ஃபஸ்ட்டு ரோல் வந்து காப் ரோல் தான் ப்ளே பண்ணீங்க, நேம் சேக்கா இன்ஸ்பெக்டராக தான் ப்ளே பண்ணீங்க. இத்தனை வருஷத்தில் நிறைய காப் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ ஹவ் 2 questions. அதில் ஒன்று வந்து இஸ் தட் வை யூஆர் மோர் அட்ராக்டட் டு சச் காப் ரோல்ஸ், அது ஒன்று. ரெண்டாவது, ஓவர் த இயர்ஸ் இந்த போர்ட்ரேல் ஆஃப் காப்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒன்று சொல்லுவாங்க, தமிழ் சினிமா போலீஸ்னால் லேட்டாக தான் வருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ இப்போ ஆனால் நிறைய கிராவிட்டாஸ் கொடுக்குறாங்க அந்த போலீஸ் ரோல்ஸுக்கெலாம். ஸோ அது மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வந்து அஃப்கோர்ஸ் நான் வந்து ஐபிஎஸ்க்காக வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஒரு கோச்சிங் அகாடமியில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆல் சேம் கோச்சிங் அகாடமி. எனக்கு கூட படித்தவங்களாம் வந்து தே பிகம் அம்பாசிடர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஸோ அவங்களாம் நினச்சி பார்க்கும்போது அது வேறு ஒரு ட்ராவல் அது. அண்ட் தென் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் பிரதர்லாம் வந்து ஏற்கனவே சொன்னது தான், அது பிரதர்லாம் மினிஸ்டர் இருந்தாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஆனால் அவனை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம், அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம்
அதில் பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐ வெண்ட் ஆன் வித் மை ட்ராவல் ஆஃப் மை லைஃப் எல்லாம் வந்துச்சு. அப்புறம் சினிமாவுக்கு வந்துட்டேன். வந்தோடனே முதல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் ரோலாக பண்ணேன் கன்சியூமர் நேரத்தில். ஸோ அது வந்து காப் பண்ணேன். எங்கள் அப்பா வந்து நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொன்னதுனால ஐ ஃபெல்ட் அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டேன் அதில். சென்டிமெண்ட் மாதிரி ஒரு ஆமாம், இது வந்து ஒரு போலீஸாக நடிச்சிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல உங்க கனவு நான் வந்து இது பண்ணிட்டேன் அது மாதிரி வந்துடுச்சு. தென் ஐ நெவர் வென்ட் டீப் இன்டு போலீஸ் சப்ஜெக்ட்டை நான் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் நிறைய வந்து நெகட்டிவ் ஷேட்ஸ் பண்ணிட்டு தான், எல்லாமே போலீஸ்லாம் கிடையாது அதில். தென் பாலைவன பறவைகள், காவல் நிலையம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் போலீஸ் சப்ஜெக்டாக வந்தது. அண்ட் நிறைய போலீஸ் சப்ஜெக்டாக டிபெண்ட்ஸ் ஆன் திஸ். கம்பீரம் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி டக்குன்னு ஒரு 20 போலீஸ் சப்ஜெக்ட் சொல்லிட முடியாது என்னை வச்சு. லாட் ஆஃப் நான் வந்து பண்ணதுன்னா இமோஷனல், ஃபேமிலி ஓரியன்ட் அப்படி தான் இருந்தது. இப்போ அண்மையில் என்னென்னா இந்த ரைட்டர்ஸ் ஒரு த்ரில்லர்ஸ்ன்னு வரும்போது இன்வெஸ்டிகேஷன், ஒரு எல்டர்லி பர்சன், ஸ்லைட்லி மெச்சூர்ட் காப் அப்படின்னு வரும்போது திங்க் பண்ணும்போது இன்னும் ஃபிட்னஸோடு இருக்கிறது யாருன்னு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை ஐ வாஸ் ஃபிட்டட் இன் டு தீஸ் ரோல்ஸ். அப்புறம் இந்த போலீஸ்லாம் கடைசியாக வருவாங்க, லேட்டாக தான் வருவாங்கன்றது எனக்கு என்றைக்குமே அதில் ஒப்புதல் கிடையாது. அது சினிமாவுக்கு அப்படி வந்து வச்சுக்கிட்டாங்க. பிகாஸ் இஃப் ஹீரோ வாஸ் அ காப் தட் வுட் ஹவ் ஹேப்பன். ஹீரோ காப்பாக இல்லாத போது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஹீரோ காப்பாக தான் தொடர்ந்து அவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறார், அவர் தான் அடிக்க போகிறார், பிடிக்க போகிறார், அதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி காப் ஹஸ் டு பி ரெஸ்பெக்டட் நினைக்கிறோம். நான் சட்டம் ஒழுங்கு ரொம்ப கிளியராக இருக்கும், கிளாரிட்டி இருக்கும். அதில் ஒரு காப்புன்னும் போது இட்ஸ் காட் லாட் ஆஃப் வேல்யூஸ். என்னை பொறுத்த சமுதாயத்தில், சமூகத்தில் ஒரு போலீஸோட கடமைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் நம்ம அதுதான் பேஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து இட் ஹஸ் சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடைசியாக வர்றது வந்து முதல்ல சொன்ன மாதிரி இஃப் த ஹீரோ இஸ் அ காப், அப்போ இந்த லாஸ்ட்டில் வந்தாருன்னு சொல்லவே முடியாது. ஸோ ஒன்லி வென் தெர் இஸ் அ சப்ஜெக்ட் வேர் ஏதோ நடக்குது, கடைசி போலீஸ் வரணும் அப்படின்னா அது வந்து கிளைமே அவங்களையும் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது கதை ஓடாது. அப்புறம் அதனால் பண்ணாங்க. பட் எந்தெந்த போலீஸ் சப்ஜெக்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்மையில் நிறைய பார்த்துருக்கு. விஜயகாந்த் சார் நடிச்சிருக்காங்க, அண்மையில் சூர்யா, விஜய் எல்லாரும் பண்ணிட்டாங்க, அஜித், எவ்ரிபடி இஸ் டன். ஸோ அது வரும்போது இட் கெயின்ஸ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். தட் ஹஸ் டேக்கன் பிளேஸ். ஸோ காப்பா வரும்போது தட் இஸ் கிவன் லாட் ஆஃப் சிங்கம் அப்படின்னு சொன்னால் அஜய் தேவகன், இங்கே சூர்யா, அஜித், விஜய் எல்லாருமே நிறைய படம் பண்ணிட்டாங்க. ஸோ வேல்யூ ஃபார் த சிஸ்டம், ஒரு காப் ரோலுக்கு ஒரு மரியாதை, அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் பீன் தேர். பேக் டு யூ. டெபியூ நீங்கள் இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கான சாய்ஸ் பற்றி ஒரு 2 கொஷின்ஸ். ஒன்று வந்து அவங்க அப்பாவோட ஃபில்மோகிராஃபி எடுக்கும்போது நிறைய ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் தான், 1-2 தான் பொலிட்டிக்கல் த்ரில்லர் அந்த சைட்லாம் போயிருக்காரு. புதிய மன்னர்கள் பொலிட்டிக்கல் த்ரில்லர் நினைக்கிறேன். பட் மிச்சம் எல்லா படங்களுமே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படங்கள் தான். ஐ நோ இப்போ ஆடியன்ஸ் சென்சிபிலிட்டிஸ் மாறி இருக்குன்னுலாம் எனக்கு அஃப்கோர்ஸ் தெரியும். பட் என்னன்னா இப்போ இந்த படமே நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு எத்தனை ஃபேமிலிஸ் வருவாங்கன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒன்லி பிகாஸ் ஆஃப் த கோர் அண்ட் வயலன்ஸ். ஸோ அப்படிங்கிறப்போ கோர் அண்ட் வயலன்ஸ் நீங்கள் சொல்லிட முடியாதுங்க. விரல் வெட்டி விழுந்துச்சுன்னா கோர் அண்ட் வயலன்ஸ் சொல்லுவாங்க. இல்ல விரல வெட்டாங்களா இல்லையான்றது படம் பார்த்தா தானே கரெக்ட். ஐ அப்சல்யூட்லி உடனே அது கோரி அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு இது கண்டிப்பா அட்ராக்ட் ஆகும். பட் ஃபேமிலியா நான் கேட்கறேன். ஏன் அப்படின்னா டெபியூ பண்ணும்போது உங்களுடைய மெயின் எய்ம் வந்து ஆடியன்ஸ் இழுக்கணும், உங்களை பார்த்து தே ஷுட் சப்போர்ட் யூங்கிறது தான். ஸோ இது எங்கேயும் ஒரு இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத ஆடியன்ஸ், அந்த தாட் பத்தி நீங்க? டெஃபினெட்லி அது ட்ரெய்லர் பார்த்தோன்னே நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் வயலன்ஸா தெரியலையா, எப்படி ஹவு டிட் யூ ஹேவ் த கரேஜ் டு சே ஓகே டு திஸ். பட் நீங்க படமா வந்து பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அங்கே தெரிஞ்சிடும். அது ஐ திங்க் தட்ஸ் பிரில்லியன்ஸ் ஆஃப் த எடிட்டர் டு கட் த ட்ரெய்லர் இன் சச் எ வே டு அது இமீடியட் இம்பாக்டுக்காக அந்த ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தாரு. பட் I think families will also enjoy this film. They can come. It's certified U-Bar. So definitely families can also bring their children on the theater la paathu enjoy pannalam. May 31st vandrum. அதே மாதிரி இன்னொரு இது என்னன்னா, ஜெனரலா ஒரு ஹீரோ டெபியூ ஆகும்போது சில எலிமெண்ட்ஸ் இருக்கும். இவர் சொன்னார் ஜாலியா பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் லைக் 2 ஃபைட்டு, 2 சாங், ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஃபீமேல் லீட் அவங்களோட ஒரு லவ் ஸ்டோரி, அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. இஃப் broken the templateங்கிறது இஸ் a good thing. பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இதுல இன்னுமே ஒரு ரொம்ப வல்னரபிளான ஒரு கேரக்டர், இவர் சொன்ன மாதிரி காயா ஷையா ஒரு கேரக்டர், உங்களோட ட்ரெய்லர் இன்ட்ரோடக்ஷனே வந்து பயந்து போன ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து இட்ஸ் பிரேக்கிங் த ஸ்டீரியோடைப் லிட்டில். ஐ மீன் இட்ஸ் a ரிஸ்க்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை பத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்றோமோ, இது ஒரு கரெக்டான இன்ட்ரோடக்ஷனா இருக்குமா அப்படிங்கறத பத்தி யோசிச்சிங்களா? இல்ல கண்டிப்பா கரெக்டான இன்ட்ரோடக்ஷன் தான். பிகாஸ் ஐ லைக் த ஸ்டோரி. ஐ திங்க் த ஸ்டோரி இஸ் த ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் ஃபார் எனிதிங். அண்ட் தென் ஐ ஹேவ் சரத் சார் அலாங் வித் மீ டு கைட் மீ த்ரூ அவுட். இதுக்கப்புறம் நான் பயந்து நடிக்கிறேன்னா, ரொமான்டிக்காக இருக்கேன்ன்றது மைண்டில் போவே இல்லை. when I first listened to the script, I was really intrigued by it. I was like, if this சொன்ன மாதிரியே படமாக எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இது தியேட்டரில் நல்லா போகுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. And I think, yes, the directors have achieved what they wanted to do and the movie looks good. Like when I saw it for the first time, the output has come out well.
ஸோ ஐ டோன்ட் திங்க் நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து ஒரு ஹீரோக்கு தப்பாயிடுமா அப்படின்றது இல்லை. ஆஸ் அன் ஆக்டர் ஐ டூ வாண்ட் எக்ஸ்ப்ளோர். இப்போ அடுத்த படம் த்ரில்லர் ஜானர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஒரு ஆக்டராக வந்து ஒரு சீரியஸான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பண்ணாமல் சார் சொன்ன மாதிரி ஒரு ரொமான்டிக் காமெடியோ ஒரு ஃபேமிலி ட்ராமாவோ சம்திங் லைக் சூரியவம்சம் அந்த மாதிரி பண்ணணுன்ற ஒரு ஆசையாக இருக்குது. இது 2 பேருக்கான கேள்வி. ஒரு டைரக்டர் இருந்தாலே வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல 2 டைரக்டர் ப்ளஸ் படம் முழுக்க நிறைய டைரக்டர்ஸ் அசோசியேட் ஆயிருக்காங்க. பிகாஸ் ஜிவிஎம் சார், சமுத்திரக்கனி சார், சாரே ஒரு படம் எடுத்திருக்காரு. ஐ நோ ஹி செட் தட் அது ஒரு சிச்சுவேஷனால எடுத்தாருன்னு. பட் ஹி ஆல்சோ நீங்களே சொன்னீங்க how much of directorial sense he has அப்படின்னு. அதுக்கப்புறம் விக்ரமன் சாரும் இன்வால்வ் ஆயிருப்பாரு கண்டிப்பா. அண்ட் தென் கேஎஸ் ரவிக்குமார் சார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் டியூனாலே இஸ் தேர் சம்திங் டிஃப்ரெண்ட், லைக் 2 பேர் டபுள் தி அமௌண்ட் ஆஃப் டைரக்ஷன்ஸ்ன்ற மாதிரி இருந்துச்சா? எப்படி ஹவு இஸ் தட்? அவங்க வந்துருந்தா தானே அங்கே வந்து டைரக்ஷனுக்கு வந்து அவங்க 2 பேரும் வந்து உட்கார்லையே. கௌதம் மேனன் not as a director. No, I meant the 2 directors. இது வந்து டபுள் த டைரக்டர்ஸ் இல்லீங்களா? ஸோ அவங்க டபுள் த டைரக்ஷன்ஸா இருக்குமா இல்ல கிளாரிட்டியா ஒருத்தர் சொல்லுவாங்களா உங்களுக்கான you are talking about Surya Kadir and Karthik. நீங்க வந்து விக்ரம் சார் I am going to the directors who are involved in this film. இல்ல அப்படிலாம் கிடையாது. they are very easy. அவங்க உள்ள பேசி வச்சுக்கிட்டாங்க. ஸோ சூர்யா சொல்றாரு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் இஸ் வித் them within themselves. Right. Both of them don't come and confuse issues to us. எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறது கதிர் சொல்றாரு, கார்த்திக் என்ன கேட்கறான்னு சொல்லுவாரு. அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் எடுக்கிறாங்க. There is no confusion in direction. So it's very clear. அந்த அவுட்புட் வந்து அவங்களுக்கு என்ன வேணும்ங்கறது. Even if they have like ஒரு alternate thoughts இருந்தாலும் அது ஆபீஸ்ல தான் இருக்கும். செட்ல என்னைக்குமே அவங்க கான்செப்ட் இல்ல. செட்ல they'll be very clear with what they want to do. அப்படிதான் இருந்தது. Right. And coming to other also like the other people who are involved in the project, ஏதாவது இன்புட்ஸ் இருந்ததானே? எல்லாரும் டைரக்டர்ஸ் தான். சோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்னு தோணா ஐடியாஸ் இருக்கும். தோணா சொல்றது தானே. ஓகே. இப்போ நானே வந்து ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ணும்போது கூட சம்டைம் when I feel ஒரு இம்ப்ரோவைசேஷன் பண்ணலாம்னும் போது I give my thoughts. I am not the type who will restrict myself. இப்போ நான் வந்து ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொன்னார், சார் தப்பு எடுக்கிறாரு சார் சொன்னான். அது என்ன பண்ணுற அந்த படத்துலன்னு கேட்டேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ டைரக்டர் தப்பு எடுக்கிற சொல்ல மாட்டேன்னா அதை என் படத்துக்கு கரெக்ட் பண்ணிக்கோ சார். இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ எவ்ரிபடி who is involved in this project, everybody will give an opinion. இப்போ இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு. You want to say something, you can just go to the director and say, சார் இது வந்து இப்படி இருக்குது சார், எனக்கு இது வந்து இது சாயலாக இருக்குது சொல்லலாம், இல்லாட்டி இது கொஞ்சம் கிளீஷியாக இருக்குது சார்னு சொல்லலாம், இது ஏற்கனவே நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் சார் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டேஜிங் ஆஃப் தி வெரி சீன் இட் செல் ஐ ஃபீல் இட் குட் பி டன் திஸ் வே. இல்லை ஒரு படத்தை ஒரு சீனில் சொன்னேன், டைரக்டர் கேட்டால் எஸ் நல்லா தான் இருக்குன்ட்டாரு. ஸோ வென் யூ ஹேவ் அன் ஒப்பீனியன் யூ பெட்டர் சே இட். அதுக்கு மேலே டோன்ட் டாமினேட் ஆன் த டைரக்டர் த கேப்டன் ஆஃப் த ஷிப். அதான் ரொம்ப கிளியர். 2வது எனக்கு பிடிக்காதுன்னு பலமுறை சொல்லிட்டு நான் வந்து மானிட்டர் பின்னாடி போய் உட்காந்து ஷார்ட் நல்லா இருக்கா இல்லையா, எதுக்கு 1 more கேட்டார், எனக்கு பழக்கமே கிடையாது. நீ 10 takes கேட்டாலும் டைரக்டர் வாண்ட்ஸ் என்ன வேணும்னு சொல்லிட்டான்னு நடிப்பேன். I don't want to go and see the monitor. மானிட்டர் பார்க்குற பழக்கமே எனக்கு கிடையாது. I don't want to see it. If the director feels I've done a good shot, it's a good shot. நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதை நல்லா பண்ணணும். ஸோ தட் இஸ் how it is. And the directorial team, the technical team has been very very clear in what they are doing. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ரவிக்குமார் சாரோட ட்ராவல் பண்ணவங்க 2 பேரும். ஸோ they know the job. ஸோ அந்த ஜாப் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ they know the camera, they know the job, ஸ்டேஜிங் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வராங்க. டைரக்டர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ரவிக்குமார் சார், I mean as a producer they would have told them எல்லாமே இப்படி தான் பண்ண போறோம் அப்படிங்க. அதெல்லாம் ஒரு டிஸ்கஷன் behind the camera நடந்திருக்கும். அங்கெல்லாம் நோ கன்ஃபியூஷன் அட் ஆல். அண்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன், இவர் தெரிஞ்சது சொல்ல போறாரு. கௌதம் மே ஆல்சோ செட் சம்திங், சமுத்திரக்கனி இப்படி எடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி சஜஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு. டீம் வர்க் தான். ரைட். சார் உங்களோட பொலிட்டிக்கல் இது பத்தி ஒரு क्वेश्चन என்னன்னா, ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க உங்களோட பீக் ஆஃப் சினிமா வந்து அந்த டைம்ல நீங்க ஃபோக்கஸ் மாதிரி பாலிடிக்ஸ் போனதுனால ப்ராபப்ளி அந்த கண்டினியூவேஷன் இல்லாம யூ ஹேட் டு டேக் அ பிரேக் ஃப்ரம் சினிமா அப்படிங்கிறது. இன்னைக்கும் நீங்க 2த்துலயுமே டேப்லிங் இன் போத், சினிமாலையும் இருக்கீங்க பாலிடிக்ஸ்லயும் இருக்கீங்க. இன்னைக்கு உங்க ஃபோக்கஸ் எது மேல மோர், லைக் சினிமாவா பாலிடிக்ஸ்? See, this is my profession. நான் முந்தி நான் தான் சொல்றேன், இன்னைக்கு அதே தான் சொல்றேன். நான் அதை சொன்னதுக்கு காரணம் என்னன்னா 1996 சூரியவம்சம் வந்து பிகஸ்ட் ஹிட் ஆஃப் மை கரியர், மச் பிகர் தென் எனி அதர் ஃபிலிம், இன்க்ளூடிங் நீங்கள் அன்றைக்கி இருந்த நம்பர் 1 நம்பர் 2 யார் வேணா எடுத்துக்கோங்க. ஏன்னா இது சொன்னால் அந்த கேம் போயிடும். இவர் நான் நம்பர் 1 சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் சூரியவம்சம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் as the collections are concerned. அப்போ அந்த டைமில் தான் நான் வந்து அரசியல் உள்ளே வரேன். நான் வந்து ஒரு ரிட்டையர் ஆகி வீட்டில் வேலை இல்லாமல் உட்காரும்போது நான் அரசியல் வரல. ஐ கேம் when சூரியவம்சம் ஹிட்டான பிறகு தான் 1996 ஐ கம் இன்டு பாலிடிக்ஸ் டு கேம்பெயின். அப்போ கட்சி ஆரம்பிக்கிறோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்று சொல்லிட்டேன், அதில் நான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும். த ஸ்டேட்மெண்ட் தட் ஐ மேட், ஐ லிவ் பை த ஸ்டேட்மெண்ட், ஐ ஒர்க் ஃபார் இட். சும்மா சொல்லிட்டு உட்காந்துருக்கணும்னு நினைக்கல. ஸோ ஐ வென்ட் இன்டு பாலிடிக்ஸ். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கும் ஐ ஸ்டாண்ட் பை இட். வென் யூ ஆர் ஃபோக்கஸ் டு டூ சம்திங், நான் இதுதான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தா செலக்ட் பண்ணணும். முதல்ல யூ வாண்ட் டு பி
திஸ் யூ வாண்ட் டு பி தட். பட் இங்கே வந்து பாலிடிக்ஸ் இஸ் நாட் அனதர் ப்ரொஃபஷன். பாலிடிக்ஸ் இஸ் சர்வீஸ் ஓரியன்டட் என்னை பொறுத்த வரைக்கும். பொதுநல சேவைக்கு அடுத்த கட்டம் வந்து அரசியல். அப்போ தான் உங்கள் வாட் எவர் யூ ஆர் டூயிங், நான் 100 ரூபா சம்பாரிச்சேன்னா 20 ரூபாவோ 10 ரூபாயோ என்னால் உதவி பண்ண முடியும். பட் whereas when you come to politics, the schemes and plans that we have for the people, அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். யூ டோன்ட் ஹேவ் டு ஹேவ் மனி ஃபார் தட். ஒரு பெரிய திட்டத்தை பக்கத்து ரோடு இல்லையா, லைட் இல்லையா, அது இல்லையா, என்ன இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக, அட்லீஸ்ட் யூ கேன் கம் அவுட் வித் பிளான்ஸ் டு டூ தட். ஸோ அதனால பாலிடிக்ஸ் வாஸ் தேர். ஆனால் கெரியர் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா, நான் வந்து இதில் வந்து 1996 சூப்பர் டூப்பர் சக்ஸஸுக்கு அப்புறம் ஐ எம் ஆல்மோஸ்ட் நம்பர் 2 பொசிஷன் அப்படிலாம் வர பொசிஷன்ஸ் பற்றி பேசும்போது அந்த அளவுக்கு கலெக்ஷன்லாம் வந்த பிறகு நான் அதை நோக்கி பயணிச்சிருந்தா நான் வந்து ஸோ அதை வந்து ஐ ஜஸ்ட் மூவ் அவே ஃப்ரம் தேட் இருந்துச்சு. தென் அந்த மூவ் பொலிட்டிக்கல் மூவ் வரும்போது தமிழ்நாடுடைய கல்ச்சரில், பொலிட்டிக்கல் கல்ச்சரில் அப்போ வந்து என்னால் திங்க் பண்ண முடியாத அளவுக்கு அரசியலும் உட்புகுந்திருந்தது எனக்கு தெரியாது. இப்போ நான் வந்து அந்த ஸ்டாண்ட் ஒன்று எடுத்த பிறகு அதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தவங்கலாம் என் படம் பார்க்க மாட்டாங்க. தியேட்டர் ஓனர்ஸ் வந்து அந்த சைடு இருந்தாங்கன்னா என் தியேட்டரில் அந்த படம் வராது. இதெல்லாம் நான் முதல்ல யோசனை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ த செட்பேக் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை டிசிஷன் அலோன். The setback was also because how everybody is mingled with each other. So அது எப்படி detrimental to the interest of my progress also I realized late. அதான் இன்னைக்கு அரசியலில் வந்து கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இதெல்லாம் நல்லா ஆராய்ஞ்சிட்டு வரீங்களான்னு கேட்பேன். அண்மையில் விஜயை பற்றி என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் he would have done his homework. ஏன்னா ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்துடக்கூடாது இங்கே. ஏன்னா ஹோம்ஒர்க் பண்ணணும். இட்ஸ் வெரி எசென்ஷியல் when you are at peak of your career. If you want to go into something else, இது ஜெர்படைஸ் பண்ணாமல் அதை பண்ணணுமா, இல்லாட்டி இதை ஃபோகோ பண்ணிட்டு அங்கே பண்ணணுமான்ற டிசிஷன் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். தட் இஸ் வை ஐ செட் அந்த டைமில் நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு இன்னைக்கு நினச்சி பார்க்கும்போது சினிமா என்ற இதிலே சென்றிருந்தேன்னா வேறு மாதிரி வந்திருக்கும். பட் ஐ லவ் வாட் ஐ டூ. என்னுடைய ப்ரொஃபஷன் இஸ் சினிமா, பட் ஐ லவ் மை பீப்புள். ஸோ பீப்புளுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஐ மீன் போத். நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால ஏதாவது ஒரு பிகாஸ் யூ கம் ஃப்ரம் அ ஃபிலிம் ஃபேமிலி, ஸோ உங்களுக்கு ஃபிலிம்னா என்னன்னே தெரியாதுன்னு இந்த உலகத்துக்குள்ளே வரல. பட் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும், அதை தாண்டி சில சேலஞ்சஸ் இருந்திருக்கும்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? லைக் ஸ்டண்ட்ஸ்லேருந்து ஆக்டிங்லேருந்து எல்லாமே. ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம் ஃபேமிலியிலேருந்து வரேன்னு சொல்லியிருந்தீங்க. எங்கள் அப்பா என் ஃபிலிம்க்கு எந்த விதமாக எக்ஸ்போஷர் இருக்கக்கூடாதுன்னு நினச்சவர் அன்டில் ஐ ஃபினிஷ் காலேஜ். ஸோ எந்த விதமான ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காருல்ல. ஐ வில் ஆஸ்க் சம்டைம்ஸ் அப்பா வந்து பார்க்கலாமான்னு. பெருசாக கூட்டிகிட்டு போக மாட்டார். நீங்கள் உட்காந்து படி, பாஸ் ஆகணும், 10th நல்ல மார்க் வாங்கணும், 12th நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. பட் தென் ஹி ரியலைஸ் தட் this is where my heart is, so he let me do it. இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஸ்டன்ஸ் எல்லாமே the story required me to do some realistic stunts, so 90% of the stunts நானே டூப் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். So that was very challenging and I want to thank my master Vicky master who choreographed the stunts very beautifully. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு and I think it will be well spoken about after the release. But challenge, main challenge நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பைக் ஓட்ட வராது. ஓகே சரிங்களா? ஸோ பிகாஸ் அதுவும் அகேன் அப்பாவோட எக்ஸ்போஜர். ஹி didn't let me ride a bike that much during college and all. So படத்துக்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பைக் ஓட்டி பழகி பக்கத்துல டீ கடைக்கு போறது, ஜிம்முக்கு பைக்ல போய் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த படத்துல பைக்லயே ஒரு ஸ்டண்ட் சீக்வென்ஸ் பண்ணிட்டேன். ஓகே தட்ஸ் a big jump. ஓகே கத்துக்கிட்டு சும்மா ஓட்றதுங்கிறது வேற, ஸ்டண்ட் பண்றது. ஆமா, அதுலயே கொஞ்சம் ஸ்டண்ட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. அதை மேனேஜ் பண்ணிட்டேன். அடுத்த படம் I'll be more confident. சரி, நீங்க ஒரு 2 to 3 டெக்கேட்ஸா இருக்கீங்க இண்டஸ்ட்ரியில. நீங்க as we were speaking ஆடியன்ஸ் சென்சிபிலிட்டிஸ்லாம் மாறிடுது இப்போ. ஸோ இப்போதான் வராரு. இவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ற இதுல மட்டும் சொல்றேன், இவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா நீங்க என்னவா கொடுப்பீங்க? பிகாஸ் you've seen the industry then and now. இன்னைக்கு வந்து படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் தென் எவ்ரி மூவி ஹஸ் டு பி a profitable மூவி. அப்போ மைண்டில் வந்து யூ ஷுட் கீப் தட் வெரி மச். உங்களுக்கு நம்பர்ஸ் தெரியணும். இப்போ ஸ்டார்டிங் நவ், ஸோ மேபி he starts in a very low salary base because he ain't getting introduced னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் வந்து 10,000 ரூபா வாங்கின நீங்கள் வந்து 10 கோடி ரூபா கேட்கக்கூடாது. It should be gradual. And then the producers also shouldn't jump to conclusion that விஜய் கணேஷ் படம் இந்த ஓடிடுச்சு, அடுத்த படம் இதே மாதிரி ஓடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அவர் கேட்குறத கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா then you are hiking somebody else's price. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க பட்ஜெட் ப்ராப்ளம், இந்த படம் வந்து பெரிய பட்ஜெட் ஆகிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறது அது வரும். அதனால் கிராஜுவலாக anybody who comes to the industry, இது பல தடவை நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ரொம்ப சொல்லாதீங்க சார், இதை வேறு யாரும் வரக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் that's the truth. You also raise gradually. இப்போ பிஸ்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா you increase it. நீங்கள் அதுக்காக நீங்கள் மட்டும் நிதானமாக பண்ணிட்டு தான் அப்புறம் நீங்கள் you will miss the bus. But increase it to the extent where they can sell the product.
see the light of day அப்படின்னு சொன்னால் தியேட்டருக்கு வரணும் இல்லையா? உங்கள் படம் வந்து ஷூட் பண்ணி எல்லாம் வேலையை முடிச்சு வச்சுட்டு இருந்தேன் என்ன யூஸ்? மூவி ஹாஸ் டு ரிலீஸ். இன்றைக்கி வந்து போட்டிகள் அதிகம், காம்படிஷன் அதிகம், தியேட்டர் கிடைக்கிறதே கஷ்டம். அண்ட் தியேட்டரில் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கணும் அண்ட் பீப்புள் ஷுட் கம் டு த தியேட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன், இன்றைக்குள்ள ட்ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த ட்ரெண்டு மட்டும் சினிமா இல்லை, யூ கேன் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். பண்மையில் பல படம் பார்க்குறோம், பிளாக் காமெடி வருது, பார்க்கும்போது என்னடா இது நல்லா இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் போர் அடிக்க மாதிரி இருக்குன்னு பார்த்தா அந்த படம் எண்டு போக போக வித்தியாசமாக மாறிடும். ஸோ ஆடியன்ஸ் கேட்கும்போது நல்லா இருக்குது இந்த படம் அப்படின்னு சொல்லும் போது சம்டைம் வி ஃபீல் மேபி அவர் ஜட்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ராங். ஸோ வி ஹவ் டு செலக்ட் வித் த ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டில் லாஜிக் இல்லாஜிக் எல்லாமே இப்போ கிடையாது. இல்லாஜிக்கலாக இருக்கும் ஆனால் படம் ஹிட் ஆகும். அந்த இல்லாஜிக்கலுக்கு எதுக்கு ஹிட் ஆகுது அப்படின்னு ஏபிள் டு கெட் தட் ஃபார்முலா வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் கே. அந்த ஸ்டோரி ரொம்ப ஏன்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் நம்ம. ஸ்டோரி செலெக்ஷன்ல இருந்து என்ன பண்ண போகிறோம், பேனர் என்ன, டைரக்டர் யார், வெதர் திஸ் ப்ராஜெக்ட் சொன்ன பட்ஜெட்டை முடித்து ரிலீஸ் ஆகிற கெப்பாசிட்டி தயாரிப்பாளருக்கு இருக்கா. இல்லாட்டி ஒரு பணம் தானே வருது, நம்ம நடிச்சுட்டு போயிட்டு அவன் ரிலீஸ் பண்ணுறான் பண்ணல எனக்கு என்ன அப்படின்னா தென் டோன்ட் டூ இட். அதுதான் அட்வைஸ். ஜஸ்ட் லாஸ்ட் கப்புள் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ இருக்கிற ட்ரெண்டை வந்து இந்த ரீரிலீஸ் ட்ரெண்ட் தான். ஸோ டக்குன்னு ஜஸ்ட் நேம் ஆன் டாப் ஆஃப் யுவர் ஹெட்னா உங்களுக்கு அப்பாவோட படம் எது அண்ட் உங்களுக்கு உங்களோட படம் எது ரீரிலீஸ்? I think I want to answer for both. ரீரிலீஸா? ஆமா ரீரிலீஸா? எனக்கு நிறைய ரீரிலீஸ் இருக்கு, நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். சூரியன் பண்ணலாம், சூரியவம்சம் நட்புக்காக நிறைய படம் பண்ணலாம். இனஃப் ரீரிலீசஸ். அண்ட் நல்லா சூரியன் பண்ணால் நல்லாயிருக்கும். முதல்ல ஸ்டார்ட் வித் சூரியனே ஆரம்பிக்கலாமே. சீனியராக இருந்து போயிட்டு இருந்தோம், எந்த படம் முதல்ல வந்துச்சு, எதுக்கு அப்புறம் வந்துச்சு, அந்த மாதிரி we can go. We can definitely release சூரியவம்சம். till today audience are there for சூரியவம்சம், நாட்டாமை, நட்புக்காக எல்லாமே இருக்குது. ஸோ லாட் ஆஃப் அரவிந்தன் எவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், திவான், மாயி, கட்டபொம்மன், பெரிய கொன்ற பொண்ணு, சாமுட்டி இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். நிறைய படம் அண்மையில் வந்த போர் தொழிலிருந்து அது வந்து ரீரிலீஸ் பண்ணலாம், ஐயா பண்ணலாம், நிறைய படம் இருக்குது. ஸோ ரீரிலீஸ்ன்றது இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா we can do it. மேபி அப்போ நம்ம வந்து கொஞ்சம் ரீஎடிட் பண்ணி பண்ணலாம்னு நினச்சா கூட பண்ணலாம், கொஞ்சம் ஸ்லைட்டஸ் லென்த்தை குறைச்சு. உங்களுக்கு சூரியவம்சம் it answers both the both the boxes. So obviously சூரியவம்சம் and maybe பூவே உனக்காக. ஓகே ரைட். ஜஸ்ட் உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நீங்கள் வந்து காப்ஸ் படங்கள் பற்றி பேசிட்டோம் நம்ம நிறையா. இது இல்லாமல் ஏதாவது படங்கள் வருதா கம்மிங் அப் கோயிங் ஃபார்வர்ட்? கிரிமினல் வருது, காப் தான். அதுக்கப்புறம் கண்ணப்பா, இட்ஸ் அ பேன் இண்டியா ஃபிலிம், வெரி ஹியூஜ் படம் வித் விஜய் மஞ்சு அண்ட் மைசல். விஷ்ணு மஞ்சு அண்ட் மைசல், மோகன் பாபு, மோகன்லால், பிரபாஸ், இட்ஸ் வெரி பிக் ஸ்டார் காஸ்ட். அது டப்பிங்லாம் முடிச்சிட்டேன். தட்டில் வந்து ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகும். தென் மிஸ்டர் எக்ஸ் ஹேவ் டன் மனு ஆனந்த், மைசல் ஆர்வியா, கௌதம் கார்த்திகன், மஞ்சு வாரியார். அதுக்கப்புறம் ஆழின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் ஃபிலிம். அது வந்து டோட்டலி ஷார்ட் இன் தி சி. ஸோ அது வந்து இட்ஸ் ரெடி ஃபார் ரிலீஸ். அப்புறம் ஸ்மைல் மேன் படம், இட்ஸ் கிரைம் த்ரில்லர். வேற அகைன் நம்ம காப், வேற இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காப். காப் பண்ணும்போது நான் எல்லாம் ஸ்டீரியோடைப்பாக பண்ணல. வேற கை ஒரு டோட்டலி ஃபர்கெட்ஸ் எவ்ரிதிங் இன் ஹிஸ் லைஃப். இருக்கிற அவைலபிள் மெமரியில் அட் கேட்ச் அ கிரிமினல் தான் கதை. ஸோ எவ்ரிதிங் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கைண்ட் ஆஃப் ஜானர். ஸோ இன்னும் இருக்குது, ஒரு 10 படம் சொல்ல முடியும், நேரம் இல்லை. அப்கமிங் ஃபிலிம்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் படம் அது கேட்கல நானு. கோயிங் ஃபார்வர்ட் கேம் பிளான் ஏதாவது வெச்சிருக்கீங்களா மைண்ட்ல? யா, சம்திங் டிஃபரண்ட்ங்க. அவ்வளவுதான். ஆஃப் கோர்ஸ் ஐ வாண்ட் டு டு சம்திங். ஐ வாண்ட் டு பிரேக் தி ஸ்டீரியோடைப். இப்போ சப்போஸ் பை காட்ஸ் கிரேஸ் இஃப் திஸ் ஃபிலிம் டஸ் வெல், இதே ஜானர் பண்ண கூடாதுன்ற ஒரு தாட் தான். சோ வித்தியாசமா எக்ஸ்ப்ளோர் பண்ணனும், ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சார் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அவர் பண்ண மாதிரி காப்ஸ் இந்த மாதிரி டிஃபரெண்ட் ரோல்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். எனிதிங். Thank you so much. Thank you for the conversation. Thank you.